வெல்கம் டு நம்ம மேக்ஸ். நம்ம 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம்ப்பா. வாங்க இப்போ 2.7ல 5th சம் பார்க்கலாம். 5th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இஃப் காஸ் ஆல்ஃபா பிளஸ் காஸ் பீட்டா பிளஸ் காஸ் காமா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா பிளஸ் சைன் பீட்டா பிளஸ் சைன் காமா ஈக்குவல் டு 0, தென் ஷோ தட் என்ன ப்ரூவ் பண்ணுமா, காஸ் 3 ஆல்ஃபா பிளஸ் காஸ் 3 பீட்டா பிளஸ் காஸ் 3 காமா ஈக்குவல் டு 3 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா அண்ட் சைன் 3 ஆல்ஃபா பிளஸ் சைன் 3 பீட்டா பிளஸ் சைன் 3 காமா ஈக்குவல் டு 3 into sin alpha plus beta plus gamma. ரெண்டையுமே நம்ம ப்ரூஃப் பண்ணும்பா. சரி வாங்க சம் பார்க்கலாம். சொல்யூஷன் given என்ன கொடுத்துருக்காங்க, cos alpha plus cos beta plus cos gamma equal to 0. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, sin alpha plus sin beta plus sin gamma equal to 0. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம், இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 வச்சுக்கலாம். சரி இப்ப இந்த 1 அப்படியே எழுதிக்கலாம்ப்பா, 2 மட்டும் ஐயால மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். cos alpha plus cos beta plus cos gamma equal to 0. 2 into I மல்டிப்ளை பண்ணி என்ன வரும், I sin alpha plus I sin beta plus I sin gamma equal to 0. 0. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். என்ன கிடைக்குன்னு பாருங்க, cos alpha plus I sin alpha ரெண்டையும் ஆட் பண்ணி தானே கிடைக்கும். அடுத்து என்ன கிடைக்கும், cos beta plus I sin beta, இது ரெண்டையும் ஆட் பண்ணா cos gamma plus I sin gamma equal to 0. சரி இப்போ இது ஒவ்வொன்று தனித்தனியா பாருங்க. இது வந்து போலார் ஃபார்ம் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இருக்கா, காம்ப்ளெக்ஸ் நம்பர் போலார் ஃபார்ம்ல இருக்கா சொல்ல நமக்கு ஏற்கனவே தெரியும். போலார் ஃபார்ம் காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னது, z equal to r into cos theta plus I sin theta. சரி இங்க r இருக்கிற இடத்துல இங்க 1 இருக்கு. அப்ப நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இது ஒவ்வொன்றும் z1 z2 z3 எடுத்துக்கிறோம். let us take z1 equal to என்னது, cos alpha plus I sin alpha, z2 is equal to another cos beta plus I sin beta and z3 is equal to cos gamma plus I sin gamma னு எடுக்கிறோம். சரி அப்ப இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ண என்னப்பா கிடைக்கும், therefore z1 plus z2 plus z3 equal to 0 நமக்கு கிடைச்சிருச்சு. இப்ப இந்த வந்து சிம்பிளை பண்றோம் எப்படின்னா அல்ஜிப்ரிக் ஃபார்முலா யூஸ் பண்ணி. அல்ஜிப்ரிக் ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா, we know that a cube plus b cube plus c cube minus 3abc equal to a plus b plus c into a square plus b square plus c square minus ab minus bc minus ca. இந்த ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே தெரியும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சிம்பிளை பண்ண போறோம். சரி இப்போ இங்க பாத்தீங்கன்னா a இருக்கிறதுல z1, b இருக்கிறதுல z2, c இருக்கிறதுல z3 ரிசல்ட் எடுத்துக்கலாம். அப்ப இந்த ஃபார்முலா எப்படி இப்ப மாறும், put a is equal to z1, b is equal to z2 and c is equal to z3 சொல்லி எடுத்துக்கலாம். அப்ப இந்த ஃபார்மேட் எப்படி மாறும், z1 cube plus z2 cube plus z3 cube minus 3 into z1 z2 z3 equal to z1 plus z2 plus z3 into z1 square plus z2 squared plus z3 squared minus z1 z2 minus z2 z3 minus z3 z1. Using 1 நீ பாருங்க z1 plus z2 plus z3 equal to 0. அப்ப இந்த டேர்ம் ஃபுல்லாவே 0 ஆயிரும்ல, இது 0. அப்ப 0 and anything 0. அப்ப RHS ஃபுல்லா 0 ஆயிருப்பா. நமக்கு என்ன கிடைக்கும், z1 cube plus z2 cube plus z3 cube minus 3 z1 z2 z3 equal to 0. அப்ப என்னப்பா நமக்கு கிடைக்கும், z1 cube plus z2 cube plus z3 cube equal to 3 z1 z2 z3.
சரி, இது வந்து 2ன்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா Z1 கியூப் கண்டுபிடிக்கணும். Z2 கியூப், Z3 கியூப், அடுத்து Z1, Z2, Z3 மூணே கண்டுபிடிச்சிடலாம். Z1 கியூப் என்னப்பா? Z1 into Z1 into Z1 equal to Z1 என்னப்பா? cos alpha plus I sin alpha தானே. அப்ப cos alpha plus I sin alpha into cos alpha plus I sin alpha into cos alpha plus I sin alpha தானே. சரி, இது மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இந்த மல்டிப்ளிகேஷன் நமக்கு தெரியும், அந்த ஃபார்முலா சொல்றேன் பாருங்க. Z1 dot Z2. For example, Z1 வந்து cos theta 1 plus I sin theta 1 dot cos theta 2 plus I sin theta 2 அப்படி இருந்துச்சுன்னா என்ன செய்வோம்? இது ஆங்கிள் மட்டும் தானே சம் பண்ணுவோம். அப்ப என்ன, it is equal to cos theta 1 plus theta 2 plus I sin theta 1 plus theta 2 தானே ஃபார்மேட். இது யூஸ் பண்ணி சம் பண்ணிடலாமா? அப்ப நமக்கு என்னப்பா கிடைக்கும்? cos of alpha plus alpha plus alpha மூணு தடவை நம்ம சம் பண்றோம். அப்ப என்ன கிடைக்கும்? alpha plus alpha plus alpha plus I sin alpha plus alpha plus alpha. அப்ப இது மூணு alpha plus alpha plus alpha னா 3 alpha, அது வந்து alpha plus alpha plus alpha னா 3 alpha. அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? therefore Z1 cube equal to என்னது? cos 3 alpha plus I sin 3 alpha. இதே மாதிரி நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? Z2 cube கண்டுபிடிச்சிடலாம்லப்பா. Z2 cube னா ஆல்பா பதிலா பீட்டா தான். அப்ப 3 beta plus I sin 3 beta. Z3 cube equal to cos 3 gamma plus I sin 3 gamma. அப்ப இது மூணையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப நம்ம Z1 cube, Z2 cube, Z3 cube இதுல கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த ஈக்குவேஷன் 2ல Z1, Z2, Z3 இருக்குல்லப்பா, அதையும் கண்டுபிடிச்சிடலாம். equal to Z1 என்னப்பா? cos alpha plus I sin alpha into cos beta plus I sin beta into cos gamma plus I sin gamma. இந்த மூணை மல்டிப்ளை பண்றப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? cos of full add பண்றதானே alpha plus beta plus gamma plus I sin alpha plus beta plus gamma. சரி, அப்ப நம்ம 3 times நமக்கு தேவை. அப்ப என்னது? 3 into Z1, Z2, Z3 equal to 3 into cos alpha plus beta plus gamma plus I sin alpha plus beta plus gamma. உள்ள 3 மல்டிப்ளை பண்ணி விட்டுறலாம். அப்ப என்னப்பா கிடைக்கும் நமக்கு? 3 cos alpha plus beta plus gamma plus I into 3 sin alpha plus beta plus gamma. சரி, இப்ப நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதுல கண்டுபிடிக்கணும். இது மூணை ஆட் பண்ணிடலாமா? Z1 squared, Z2 squared, Z3 squared மூணை ஆட் பண்ணா நமக்கு என்னப்பா கிடைக்கும்? therefore equation 2 becomes equation 2ல first Z1 cube என்னப்பா? cos 3 alpha plus I sin 3 alpha plus cos 3 beta plus I sin 3 beta plus cos 3 gamma plus I sin 3 gamma equal to இந்த கீழே இருக்குல்ல 3Z1 equal to 3 cos alpha plus beta plus gamma plus I into 3 cos sin I into 3 sin alpha plus beta plus gamma. இல்ல ரியல் தனியா இமேஜினரி தனியா பிரிச்சு எழுதிக்கலாம். அப்ப என்ன கிடைக்கும்? cos 3 alpha plus cos 3 beta plus cos 3 gamma plus I into sin 3 alpha plus sin 3 beta plus sin 3 gamma
equal to 3 cos alpha plus beta plus gamma plus I into 3 sin alpha plus beta plus gamma. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்னா இது ஈக்குவல் டு அதாவது cos 3 alpha plus ஈக்குவல் டு இது ரெண்டு ப்ரூவ் பண்ணும். சரி, இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கலாம்ப்பா. இப்ப பாருங்க, now equating real part in 3 we get என்ன கிடைக்கும்? இப்போ வந்து ரியல் பார்ட்டை மட்டும் ஈக்குவேட் பண்ண என்னப்பா கிடைக்கும்? cos 3 alpha cos 3 beta plus cos 3 gamma equal to இங்க என்ன இருக்கு? 3 cos alpha plus beta plus gamma. அதே மாதிரி இமேஜினரி பார்ட்டை ஈக்குவேட் பண்ணிடலாம். equating the imaginary part in 3 we get இப்போ இமேஜினரி பார்ட் மட்டும் ஈக்குவேட் பண்ணுங்க. இங்க இருக்கு இமேஜினரி, இங்க இருக்கு, இதே மாதிரி இங்க இமேஜினரி இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் இந்த சைடுல LHSல எழுதிக்கலாம். இமேஜினரி என்ன இருக்கு? sin 3 alpha plus sin 3 beta plus sin 3 gamma equal to இங்க RHSல என்ன இருக்கு? 3 sin alpha plus beta plus gamma. சரி, இது இந்த 4ன்னு வச்சுக்கோ, 5ன்னு வச்சுக்கோ. இந்த क्वेश्चन இருக்கு அப்படியே இருக்கா? செகண்ட் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் cos 3 alpha plus cos 3 beta plus cos 3 gamma. இது வந்து என்ன 3 cos alpha plus beta plus gamma வந்துச்சா? அதே மாதிரி 5 பாருங்க, sin 3 alpha plus sin 3 beta plus sin 3 gamma equal to 3 sin alpha plus beta plus gamma வந்துச்சா? Hence proved. 4 and 5 we have proved. Hence proved. இப்போ 2.7ல 5th sum கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ப்பா. வாங்கப்பா 6th sum பார்க்கலாம். Thank you.